அவர்கள் இங்க 108 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிற அந்த எதேச்சதிகார போக்கு அராஜகமான போக்கு, தமிழ்நாடு மக்களினுடைய ஜனநாயக உரிமையை நசுக்குகின்ற போக்கு. வன்மையா கண்டிக்கிறோம். இதுல ஸ்ரீதர் வேம்பு என்ன பேசியிருக்காரு, அவர் RSS சங்கி, அவர் என்ன பேசியிருக்காரு, இப்ப ஆளுநர் ஆட்சி வரணும்னு பேசியிருக்கிறார். ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கு பத்தியான பரிந்துரை பிஜேபி ஏன் பேசுது? ஆளுநர் ஆட்சி யார் கேட்டா? எதுக்கு ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும்? எதுக்கு கவர்னர் ஆட்சிக்கு திரும்பி வரணும்? மக்களாட்சி தான் வரணும். பாஜக விருப்பப்பட்ட சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான சூழலை பாஜக தன்னுடைய தேர்தலில் மிக மோசமாக தோற்று போயிருக்காங்க. ஒன்று மிக தெளிவாக தமிழ்நாடு மக்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணியை நாங்க நிராகரிக்கிறோம்னா பிஜேபி கூட்டணி வாக்களிக்கின்ற அவசியம் இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கள் தாவேகாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பிஜேபி கூட்டணியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் பிஜேபி கூட்டணி நிராகரித்தார்கள் என்பதுதான் செய்தி. அதுவும் 4 MLA வைத்திருந்த பிஜேபி இன்னைக்கு 1 MLA தான் வச்சிருக்குது. அதுவும் ஊட்டியில அதிமுகவினுடைய வலிமையான தொகுதிகள் தான் வென்றிருக்கிறார்கள். இதான் நிலைமை, இதான் பிஜேபி நிலைமை. தமிழ்நாடு மக்கள் மதவெறியை நிராகரித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணலன்னு சொல்லி அத்தனை அழிச்சாட்டியம் செய்த அந்த பிஜேபியை நிராகரித்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்றது யாரெல்லாம் வந்தாங்க? பிரதமர் வந்தாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போனாரு, அமித்ஷா வந்தாரு, அவர் நகர்வலம் வந்தாரு, மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ வரும்னு பிளாக்மெயில் பண்ணாரு. இத்தனை பேரையும் கொண்டு இறக்கினாங்க பிஜேபி. இத்தனை அமைச்சர்கள், இத்தனை முதலமைச்சர்கள், இத்தனை பரப்புரைகளை செய்தும் ஒரே ஒரு இடத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா, தமிழ்நாடு மக்கள் 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் பிஜேபி கொடுத்து, அதுவும் கூட்டணி என்பதால் கொடுத்தாங்க. இல்லைன்னா பிஜேபி துணை தெரியப்பட்டிருக்கும். இதுதான் தமிழ்நாடு மக்களோட ஒட்டுமொத்த முடிவு. எங்களுக்குள்ள இருக்கு மாநில கட்சிகள் நாங்க வாக்களிச்சுக்கிறோம், ஆனா பிஜேபி கூட்டணி வாக்களிக்க மாட்டோம் என்று பேசிவிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இங்க யார் ஆட்சி அமைக்கணும் அமைக்கக்கூடாது பிஜேபி முடிவு பண்ணலாம். அதுதான் நாங்க இப்ப கேட்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப்படணும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜனநாயக சக்திகள் இந்த புள்ளியில இருந்தாவது கவனிக்க வேண்டும். இதை இந்த புள்ளியில தான் கவனிக்க. நாளைக்கு ஆளுநர் ஆட்சியை நம்ம தலைவர் திணிக்கிறதுக்கா? ஆளுநர் ஆட்சி நடந்ததுக்கா கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன வேணா செய்வாங்களே, மாநிலத்தை என்ன வேணா செய்வாங்கல்ல. இப்பவே யோசிச்சு பாருங்க, நேற்றுக்கு ஒரு நாள் என்ன நடந்திருக்கிறது? அவர் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கொடுக்கல. அதே நேரத்தில் மணி லாண்டரிங் கேஸ் PMLA வழக்கு திரு விஜய் மேல ஏவப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை முன்வைக்கக்கூடிய PMC திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்தணும்னு ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை கடிதம் அனுப்பியிருக்குது. நான் கேட்கிறேன், இங்க ஒரு ஆட்சி அமையல, மக்களாட்சி அமையாதப்ப இத்தனை நெருக்கடி பிஜேபி காரன் கொடுக்குறான். இது எவ்வளவு பெரிய அராஜகமான போக்கு. தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்ப இந்த புள்ளியில இருந்தா பாக்க